கொட்டுகின்ற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே குடும்ப பாசத்தை விதையாக விதைத்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள். பேரறிஞர் அண்ணா அவருடைய மறைவுக்கு பிறகு குடும்ப பாசத்தை கலைஞரின் குடும்ப விசுவாசமாக மாற்றி வாரிசு அரசியலுக்கு வழிவகுத்ததால் மன்னர் ஆட்சிக்கு மகுடம் சூட்டுவதற்கு திட்டம் தீட்டியதால் மன்னாதி மன்னன் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 17/10/1972 அன்று இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை அண்ணாவினுடைய கொள்கையிலே அண்ணாவின் திருவுருவத்திலே கொடி அமைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் உயிர் உள்ளவரை ஆட்சி கட்டிலே அமர்த்தி இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு மகத்தான சேவை புரிந்தார். பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு தமிழகுலசாமி இதயதெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அண்ணாவின் திருநாமத்திலே இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தி மக்களுக்கும் இந்த தாய் தமிழ்நாட்டு மண்ணிற்கும் மகத்தான சேவை செய்ததை இந்த உலகமே நன்கு அறியும். புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவருடைய எடப்பாடி என்கிற ஒரு சாமானியர் 4.5 ஆண்டு காலம் 7.5% இடஒதுக்கீட்டிலே தொடங்கி குடிமராமத்து திட்டம் வரை 11 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி 2000 அம்மா மினி கிளினிக் வரை எய்ம்ஸ் மருத்துவமனை வரை மகத்தான திட்டங்களை தந்து ஒரு பொற்கால புனித ஆட்சியை ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்பதை அந்த இலக்கணத்திற்கு உயிர் கொடுத்து புதிய வரலாறு படைத்தார் என்பதை இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நன்கு அறிவார். 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மக்களின் இதயங்களிலே நிறைந்திருக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தற்போது 2026 ஆண்டு நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவருடைய தலைமையிலே மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுவதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு எழுதுவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டிருக்கிற புரிந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் அவர் எங்கே சென்றாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை குறித்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை பற்றியும் கிண்டல் செய்வதே தனது கொள்கையாக லட்சியமாக வைத்திருக்கிறார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் வைப்பதனாலே உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன இந்த மக்களுக்கு பலன் ஏற்பட போகிறது என்பதை ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்று விழுப்புரத்திலே உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பேச்சு ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரையும் வேதனையை செய்திருக்கிறார். அண்ணாவினுடைய கொள்கையை மறந்து அப்பாவினுடைய வாரிசு அரசியல் கொள்கையினாலே இளவரசராக மணிமகுடம் சூற்றியிருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஒரு சாமானிய தொண்டராக சரித்திரம் படைத்து பொற்கால ஆட்சியை இந்த தமிழகத்துக்கு தந்திட்ட வருகிற 2026 புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையிலே மீண்டும் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டிருக்கின்ற ஐயா கொண்டு வந்த திட்டங்கள் பொற்கால ஆட்சியினுடைய சாதனைகளை நீங்கள் கருத்து சொன்னால் உங்களுடைய கருத்து அது பற்றி மக்கள் மன்றத்திலே விவாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் திட்டங்களையும் பற்றி சட்டங்களையும் பற்றி ஆட்சியினுடைய செயல்பாடுகளை பற்றி நீங்கள் மரபுக்கு கூட அதை பற்றி பேசுவதில்லை. ஏனென்றால் அதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது நீங்கள் விளையாட்டு பிள்ளையாக விளையாடி கொண்டிருந்தீர்கள் வீட்டில். ஆகவே இப்போதுதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மன்னராட்சிக்கு மகுடம் சூட்டுவதற்கு. அந்த வாய்ப்பிலே நீங்கள் வந்தவர்கள் வாய்ப்பிழப்பாக பேசுவதாக இன்றைக்கு மக்கள் முகம் சுளிக்கின்ற வகையிலே உங்களுடைய அரசியல் அநாகரிகமான பேச்சு எல்லை தாண்டி போய்கொண்டே இருக்கிறது.
ஆகவே இன்றைக்கு உங்களுடைய கருத்து ஒரு துணை முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் பயன் கொடுக்கக்கூடியதாக, உங்கள் பேச்சும் உங்கள் சிந்தனையும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதேனும் பலம் அளிக்கக்கூடியதாக, வாழ்விலே வளம் பெறக்கூடியதாக, பாதுகாக்கக்கூடியதாக, கல்வி பெறக்கூடியதாக, வேலைவாய்ப்பு பெறக்கூடியதாக, பாதுகாப்பு பெறக்கூடியதாக அமைந்தால் அது நாட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஆனால் அதை விடுத்து யார் கூறுகிற ஆலோசனையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் மக்களுக்கு ஏதோனும் பயனில்லாத இந்த அரசு அநாகரிக விமர்சனங்களை நீங்கள் முன்னெடுப்பது என்பது ஒவ்வொரு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டரின் இதயத்திலும் வேதனையைத்தான் இங்கே வெளிப்படுத்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அடிமை அடிமை என்று சொல்வதை தவிர உங்களுக்கு வேறொன்றும் தெரியவில்லை. எதற்காக அடிமை, ஏன் அடிமை, எப்படி அடிமை என்பதெல்லாம் நீங்கள் கிண்டலாகவும் நையாண்டியாகவும் சொல்கிறீர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் மத்திய அமைச்சர்களை இடம் பெறுவதற்காக நீங்கள் அமைத்த கூட்டணியில, அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் கூட்டணி வைக்காத தேசிய கட்சிகளே இல்லை என்கிற அளவிலே ஜனதா கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியிலே நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை, எந்த கட்சிக்கு நீங்கள் அடிமை சேவனம் செய்யவில்லை என்பதை நீங்கள் ஒரு கணம் அந்த வரலாற்றை படித்து பார்த்தீர்களானால் உங்களால் இப்படி பேச முடியாது. ஆகவே நீங்கள் அடிமை அடிமை என்று எங்களை அழிவுபடுத்த நினைத்தால் அது ஒரு காலம் முடியாது. நாங்கள் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் அடிமை, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் சேவைக்கு அடிமை. அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அடிமை. இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுக்கும் அன்புக்கும் அவர்களுடைய பாசத்திற்கும் விசுவாசத்திற்கும் அவர்களுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் அவருடைய எதிர்காலத்துக்கும் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் என்றைக்கும் அவர்கள் சேவையை கண்ணாக கொண்டு உழைத்து வருகிறார்களே, அந்த அர்ப்பணிப்பு உழைப்புக்கும், அந்த அர்ப்பணிப்பு சேவைக்கும், அந்த அர்ப்பணிப்பு தியாகத்திற்கும் நீங்கள் அடிமை என்று விளக்கம் சொன்னால் அதற்காக யாரும் கவலைப்பட போவதில்லை. ஆகவே இன்றைக்கு உங்கள் விமர்சனத்தால் எந்தவித பலமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட போவதில்லை என்று சொல்லி மக்களை எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற அடிப்படையில் இன்றைக்கு கூட மதுரையில் ஒரு ஏமாற்றுகிற நாடகத்தை மாநிலத்து முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முதலீட்டாளர் மாநாடு மதுரையில் என்று சொல்லி அங்கே வீட்டுமனை பட்டா என்று சொல்லி இன்னும் 3 மாதத்துக்கு வீட்டுக்கு போகிற அரசு வீட்டுமனை பட்டா வழங்குவதாக விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. விளம்பர வெளிச்சம் எத்தனை நாளைக்கு உங்களை